வெல்கம் டு நம்ம வீடியோ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கீரை வகை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க. நான் இன்னைக்கு வெந்தய கீரை பொரியல் வந்து சூப்பரா இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெந்தயக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தயக்கீரை பொரியல் வந்து நம்ம வெந்தயக்கீரை வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குளிர்ச்சி தன்மை வந்து நமக்கு உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வெந்தயக்கீரையினுடைய பயன்கள் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்ல தரேன். போய் அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வெந்தய கீரையை எப்படி பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வெந்தய கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நான் வெந்தயக்கீரை எடுத்து நான் பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இலை தண்டு சின்ன சின்ன தண்டா இருக்கிறதையும் பிஞ்சு தண்டும் நான் வந்து இதில் போட்டிருக்கேங்க. ஏன்னா அதுவும் வந்து குக் ஆயிரும், அதுலேயும் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நான் பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 வாட்டி இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தலையை வந்து பிரிச்சாச்சு. இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம். அடுத்தது இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து போடுறேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பும் போட்டுட்டோம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து போட்டிருக்கோங்க. இது லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமேட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வந்து போடுறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. காரம் வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு தான். ஸோ ஒரு கத்த கீரை நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதனால் ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வந்து போடுறேன். வரமிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் ஒரு வரமிளகாய் போடுறேங்க. இப்போ இது போட்டோம். இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வேணும். ஒரு 2 மினிட்ஸில் இது வந்து எல்லாம் இதாயிருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கீரையை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீரையை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி அலசும் போது அதில் மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். ஸோ நான் நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கீரையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டுட்டு இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம பிரட்டி விடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் இதை பிரட்டி விடுறேங்க. இது கொஞ்சம் லைட்டாக வரன்னு இருக்கு. ஸோ இந்த கீரை வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து நம்ம தண்ணீர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக வந்துட்டு கீரை வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அது குக் ஆனதுக்கப்புறம் அதனுடைய சாரம்லாம் இறங்கியிருக்கும். அந்த தண்ணி வந்து நம்ம வடித்து எடுத்து கூட நம்ம குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து கீரை வந்து நல்லாவே குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ அதுக்காட்டியும் நம்ம வந்து இந்த கீரைக்கு போடுறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6-7 பூண்டு பற்கள், ஒரு வரமிளகாய் வந்து எடுத்துருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 பத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நான் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது வந்து குக் ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து நல்லாவே சுண்டிடுச்சு, லைட்டாக இதாக இருக்குது. இப்போ கீரை வெந்திருக்கும் இந்நேரம். நான் கீரையை இது பண்ணி பார்க்குறேன். ஸோ கீரை வெந்துருச்சுங்க. ஸோ போதும், அவ்வளோதான். நம்மளுடைய கீரை வந்துட்டு வெந்துச்சு. அந்த தண்ணி மட்டும் லைட்டாக சுண்டணும்.
இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொரகொரப்பாக அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெந்தயக்கீரை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம இந்த தேங்காய், இந்த ஜீரகம், பூண்டு போட்டு அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கும் போது ஸோ அந்த கசப்பு தன்மை வந்து தெரியாது. அது இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம வெறும் தேங்காய் மட்டும் திருவி போடுவோம். இந்த மாதிரி தேங்காய், ஜீரகம், இது பூண்டு இதெல்லாம் அரைச்சி நம்ம போடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்டாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதையும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறிடலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய வெந்தயக்கீரை பொரியல். ஸோ எவ்வளோ ஈஸியான மெத்தடு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த கீரை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சத்தான ஒரு வெந்தயக்கீரை பொரியல் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.